கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது சங்கீதம் 23 அதனுடைய 6வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது கர்த்தர் மேலே அதிக நம்பிக்கை வைத்தவனாய், மிகுந்த ஆழமுடையவனாய் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு விசுவாசம் நிறைந்த வார்த்தை பாருங்களேன். தாவீது தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பதை குறித்து இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே போலதான் இந்த காலை வேளையில நீங்களும் தேவன் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, இந்த நாள் முழுவதுமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்படி நீங்க இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிடும் போது கர்த்தர் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்னால அவர் தொடர செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி நன்மை உங்களை தொடரும். நீங்க எங்க இருந்தாலும் சரி கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லதாய் இருக்கிறது. தாவீது கர்த்தரை விசுவாசித்தது போல நீங்களும் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த நாளுக்குரிய நன்மையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இந்த நாளுக்குரிய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர் சொல்லுகிற வார்த்தை நன்மையும் கிருபை என்னை தொடரும். அதே போல இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நம்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடரட்டும். கர்த்தர் நாமே பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.